ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடில் திடீர்னு ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி சுயநினைவை இழந்து போய் இருப்பாங்க. ஸோ இதை சாதகமாக எடுத்து மேற்கத்திய கட்சிக்காரங்க புதுசாக ஒரு அரசரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இளவரசர் டாங்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு இளவரசர் டாங்குன்னு சரி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இனியாங்க என்னென்னா ஹீரோ இல்லாத டைம் ஹீரோயினை அரண்மனையிலேருந்து வெளியே அனுப்பி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு பிறந்திருக்க குழந்தைய தான் குழந்தைன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, மயக்கத்தில் இருக்கிற ஹீரோவை நைட் டைம் போல் ஒரு அசாசியன் கொல்லதுக்கு ஆளை வேற அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் மறுநாள் காலையில் அரசவையில் தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே நேற்று நைட்டு அரசருக்கு ஏதோ ஆயிட்டு, ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஏதோ வதந்தியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அமைச்சர் மின் பக்கத்தில் வந்தோன்னா அமைச்சர் மின்னும் இன்னிலிருந்து அரியணையில் புது அரசர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக அரசர் வருகிறான்னு சொல்லிட்டு சத்தமும் கேட்குது. ஸோ எல்லாருமே ரெடியாக இளவரசர் டாங் தான் அரசராக அந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்திருந்து பார்த்தோன்னா டோரை ஓப்பன் பண்ணதும் அந்த இடத்துக்கு ஹீரோவோட என்ட்ரி தான். ஸோ அங்கே மேற்கத்திய கட்சிக்காரங்க எல்லாருக்குமே அப்படியே ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் தான். வேறு ஒன்றும் இல்லை, அவங்க போட்டிருந்த பிளான் மண்ணை கவிட்டு ஹீரோவும் உள்ளே வராங்க. இங்கே அப்படியே அமைச்சர் மின்னோட ஃபேஸை பார்க்கணுமே, அந்த இடத்துக்கு இளவரசர் டாங் வந்திருப்பாங்க, கூடவே மருத்துவரும் வந்திருப்பாங்க. ரெண்டு பேரையும் முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா மருத்துவரும் ஹீரோவுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க. இளவரசர் டாங்குன்னு அரசர் ஆயுதுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இப்போ அரசரையே அரியணையில் உட்கார வச்சுருக்கான்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு பிளாஸ் பார்க்கறாங்க. ஸோ ஹீரோ ரகசியமாக மருத்துவரை கூப்பிட்டு வச்சு தனக்கு தன்னோட அப்பாவுக்கு இருந்த நோய் அப்படியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே ஹீரோக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு. அதனால இளவரசர் டாங்கை கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்காங்க, திடீர்னு நான் கண்ணை மூடிட்டேன்னா எனக்கு அப்புறம் என் பையனை இங்கே உள்ளவங்க என்ன செய்வாங்கங்கிறது எனக்கு தெரியல, என்னோட உண்மையான எதிரி யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் டாங்கை வச்சு போட்டிருக்க பிளான் தான் இது எல்லாமே. இதுக்கப்புறம் தான் ஹீரோ அரசவையில் பேசிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு விழுந்து சுயநினைவு இழந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் மருத்துவரும் ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரியே அமைச்சர் மின்னிட்ட அரசரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அமைச்சர் மின்னும் அதை நம்பி அதுக்கப்புறம் தான் இங்கே இளவரசர் டாங்க அரசராக மாற்றணும், ஹீரோயினும் பிறந்திருக்க குழந்தையும் கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இளவரசர் டாங்டையும் இங்கே மேற்கத்திய கட்சிக்கு ஒரு சார்பான ஒரு அரசராக அரியணையில் உட்காரணும்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை காட்டியிருப்பாங்க. இளவரசர் டாங்கும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு ஒரு மேற்கத்திய கட்சிக்காரங்க போட்டிருக்க ஒரு ஒப்பந்த டாக்குமெண்ட்டை கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அது என்னென்னா, அரசர் பிறந்திருக்க குழந்தைய பட்டத்து இளவரசராக மாற்ற போகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறப்போ இங்கே மேற்கத்திய கட்சிக்காரங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க விதமாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை தான் அந்த இடத்துல அங்கே இளவரசர் டாங் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே ஒன்று விடாமல் ஹீரோ சொல்லி தான் இளவரசர் டாங்கும் செஞ்சுருப்பாங்க. ஸோ இளவரசர் டாங் ரொம்பவே ஜென்யூனான ஒரு பர்சன் ஹீரோவுக்கு. அப்படியே நைட் டைம் போல் ஹீரோ உண்மையாகவே உடம்பு சரியில்லைன்னு நினச்சிட்டு மேற்கத்திய கட்சி அனுப்பின அந்த அசசியன் கரெக்டாக இங்கே ஹீரோவை குத்தி கொள்ளலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனால் அந்த டைம் கரெக்டாக சுற்றி இருக்கிற பாதுகாவலர் எல்லாருமே அந்த அசசியனை பிடிச்சிருவாங்க. அப்போ ஹீரோ கண்முடிச்சு இப்போ என்னை குத்த அனுப்பினது யாருன்னு சொல்லி உன்னை நான் விட்டுருதேன் அப்படின்னு சொல்லி அந்த அசசியன்ட்ட கேட்டிருப்பாங்க. அந்த டைம் கரெக்டாக இளவரசர் டாங்கும் கையில் இந்த மேற்கத்திய கட்சிக்காரங்க பட்டத்து இளவரசருக்கு எதிராக போட்டிருந்த அந்த ஒப்பந்தத்தையும் கொண்டு வந்து ஹீரோ கையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி அங்கே நீங்கள் ப்ரெசென்ட்டுக்கு வந்தோன்னா அந்த ஒப்பந்தத்தை தூக்கி அங்கே அரசவையில் தூக்கி வீசுகிறாங்க. இது என்னது, இதுக்கு என்ன அர்த்தம், நான் என்னோட பையன் என்னோட வாரிசை அடுத்த பட்டத்து இளவரசாக நான் அறிவித்து நியமனம் செஞ்சால் நீங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க விதமாக ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, அதுவும் நான் இல்லைனா இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவத்தில் கத்துறாங்க. இதை கேட்குற அமைச்சர் மீண்டும் மறுப்பு தெரிவிக்கிற விதமாக பேச வர, ஸ்டாப் பண்ணுங்க, இது எல்லாமே நீங்கள் தேச துரோகத்துக்கு செஞ்சதுக்கு சமம், அதுலேயும் அந்த ஒப்பந்தத்தில் ஃபஸ்ட்டு பேராக பெரிய பேராக இருக்கிறதே அமைச்சர் மின்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அமைச்சர் மின் உங்கள்கிட்ட நான் தனியாக பேசலாமா, நம்ம பேச வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மின்னை தான் தனியாக கூப்பிட்டு ஹீரோ பேசுகிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு எனக்கு கொள்ளதுக்கு ஏதோ திட்டம்லாம் தீட்டின மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அமைச்சர் மின் எதுவும் தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங் அப்படிதாங்க. அப்படி என்ன நாங்கள் பண்ண போகிறோம் அரசே அப்படின்னு சொல்லும்போது, போதும் இதுக்கு மேலே எதுவும் நடிக்க வேண்டாம், நீங்கள் செஞ்சது எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நைட் டைம் போல் ஹீரோவை குத்தி கொள்ள வந்து அந்த அசாசியனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவனை மட்டும் இல்லை, ஹீரோவோட பையனையும் குத்த சொல்லி ஒரு அசாசியனை அனுப்பியிருக்காங்க. ஸோ அவனையும் பிடிச்சி இந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான் சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் நீங்கள் அரசருக்கு எதிராக செஞ்சதுக்காக தேச துரோகம்னு சொல்லிட்டு பேரை குத்தி உங்களெல்லாம் நான் தூக்கில் தான் போடணும், இருந்தாலும் உங்களுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு தரேன், மேற்கத்திய கட்சி கையில் இருக்கிற கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் இங்கே நீதிமன்றத்து கையோட ஒப்படைச்சிட்டு நீங்கள் இங்கேருந்து போனால் உங்களை நான் விட்டுருந்தேன், அப்படி இல்லைனா கண்டிப்பாக தேச துரோகம்னு சொல்லி தூக்கில் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டுறாங்க. ஸோ இப்போ அமைச்சர் மின்னுக்கு வேறு வழியே இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா ஆதாரத்தோட மாட்டினதுனால. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என்னென்னா கூட இருக்கிற அண்ணனோட ஹெல்ப்பில் மறுபடியும் பல்லாக்கில் அரண்மனைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. என்னென்னா
பிறந்த குழந்தைய அங்கே அரண்மனையில் விட்டுட்டு வெளியே இருக்க முடியல, கண்டிப்பாக அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயத்தில் இங்கே அரண்மனைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியே இதை கட் பண்ணி இப்போ ராணி இன்னும் அங்கே தான் கட்டுறாங்க. கையில் இருக்கிற குழந்தைய வேறு யார் கையிலையும் கொடுக்கலாம், அவங்க கையிலே தான் வச்சுட்டு இருக்காங்க. அப்போது அந்த டைம் கரெக்டாக ஹீரோவோட பாதுகாவலர் எல்லாருமே உள்ளே வராங்க. கூடவே ஹெட் ஆர்மியும் வராரு. வந்ததுமே கையில் இருக்கிற பட்டத்து இளவரசர் யோனை எங்கள் கையில் தாங்க, அரசர் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அரசர் வச்சுக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்குற ராணி இன்னும் அங்கே முடியாது, உங்களை மாதிரி ஆளுங்க கையில் இந்த பட்டத்து இளவரசரை நான் தர முடியாது, நானே அரசர்கிட்ட போய் குழந்தைய கொடுக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினோட என்ட்ரி தான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, பட்டத்து இளவரசரோட அம்மா நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வராங்க. இதை பார்க்குற ராணி இன்னும் எனக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. அரண்மனையிலேருந்து வெளியே அனுப்புனது மறுபடியும் எப்படி வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின், ஒரு முறை நீங்களும் உங்கள் அப்பா அமைச்சர் மின்னும் சேர்ந்து என்னை அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பினீங்க, ஆனால் இனி அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நீங்கள் செஞ்சதுக்கு நான் சரியான பதிலடி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கோவத்தில் பேசிட்டு ராணி இனியாங் கையில் இருக்கிற குழந்தைய ஹீரோயின் வாங்கிட்டு, அரசர் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டார் தானே, நான் அரசரை இப்பவுமே பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஹீரோவை தான் மீட் பண்ண போகிறாங்க. கையில் குழந்தையோட ஃபைனலாக ஹீரோயினும் குழந்தையோட மீட் பண்ணியாச்சு. அப்படியே இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரத்தில் ஹீரோ என்னன்னா ராணி இனியாங்க தனியாக மீட் பண்ணுறாங்க. என்னென்னா ராணி இனியாங்க பிறந்தநாள் விழா எதுவுமே வைக்கல போல், வந்துட்டு போயிட்டுன்னு. ஸோ அதை சொல்லி தான் இங்கே ஹீரோ மன்னிப்பு கேட்காங்க. அப்படின்னு சொல்லும்போது ராணி இனியாங்கோ, இல்லை பரவாயில்ல, என்னோட அப்பா அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுகிறதே எனக்கு போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஹீரோ மேட்ருக்கு வராங்க. ஹீரோ இல்லாத டைம் ராணி இனியாங் செஞ்சதை பற்றிலாம் ஹீரோ ஒரு வார்த்தையும் கேட்கல. அதுக்கும் முன்னாடி ராணி இனியாங்க்கு ஒரு டைம் ஒரு கனவு வந்திருக்கும். ஹீரோயின் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கு தான் வந்திருக்காங்க, அவளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அரசரோட அம்மா என் கனவுல வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடே போய் சொல்லியிருப்பா. ஸோ அதை பற்றி தான் இப்போ ஹீரோவும் கேட்காங்க. ஒரு முறை என்னோட அம்மா உன்னோட கனவுல வந்துட்டு ஹீரோயினை பற்றி சொன்னதும் எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ராணி இனியாங்க்கு இது கேட்டதுமே பயத்தோட பதட்டமும் சேர்ந்து வருது. ஏன்னா அமைச்சர் மீன் சொல்லியிருப்பாங்க, நீ இதை பற்றி அரசர்கிட்ட சொன்னதுனால கண்டிப்பாக ஹீரோயின் மேலே உனக்கு பொறாமல் இருக்குன்னு தான் நினச்சிக்கிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நினச்சி தான் இப்போ ராணி இனியாங் பதட்டப்படுறாங்க. இதை ஹீரோ நல்லாவே நோட் பண்ணுறாங்க. அதுலேயும் ராணி இனியாங், இல்லை நான் அது ஏதோ தெரியாதனமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் அதை எதுவும் தப்பாக எடுத்துக்கிட வேண்டாம்னு சொல்லும்போது இதை கேட்குற ஹீரோவும், இல்லையே நான் ஜஸ்ட் ஒன்று கேட்க தான் செஞ்சேன், அதுக்கே நீ ரொம்ப பதட்டம் அடைகிற, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ஹீரோ ஏன் இதை பற்றி கேட்டாங்கிறத போக போக பார்ப்போம். அப்படி இதை கட் பண்ணி இப்போ அரசவையில் தான் காட்டுறாங்க. என்னென்னா தென்னக கட்சியை சேர்ந்தவங்க தான் எல்லாருமே இருக்காங்க. மேற்கத்திய கட்சியில் 2 அமைச்சர் மட்டும் தான் இருக்காங்க. மற்ற எல்லா அமைச்சரும் ஹீரோக்கு எதிராக செயல்பட்டதுனால அமைச்சர் மின்னோட சேர்த்து அவங்க எல்லாருமே பதவி நீக்கம் செஞ்சாச்சு. அவங்க கையில் கட்டுப்பாட்டில் இருந்த எல்லா அதிகாரத்தையும் இப்போ ஹீரோ தென்னக கட்சியில் உள்ள அமைச்சர்களுக்கு கொடுக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹீரோயினோட அண்ணனையும் இங்கே அமைச்சராக மாற்றி தென்னக கட்சி சார்பாக உட்கார வச்சுருக்காங்க ஹீரோ. ஸோ இதை எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு அப்படியே முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராணியாக இருக்கிற ராணி இனியாங்க நான் பதவி நீக்கம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற எல்லாருக்குமே ஷாக்கு. முக்கியமாக மேற்கத்திய கட்சியில் இருக்கிற 2 அமைச்சர்கள், எப்படி நீங்கள் ராணியை பதவி நீக்கம் செய்யலாம், எந்த ஒரு தப்பும் செய்யாமல், அதெல்லாம் செய்ய வேணாம் அரசே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா தென்னக கட்சியில் இருக்கிற இன்னொரு அமைச்சர் என்னென்னா ராணி இனியாங்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ராணி இனியாங் இன்னுமே இளமையாக தான் இருக்காங்க, அதனால் நீங்கள் எடுத்த முடிவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அரசே அப்படின்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு ஹீரோவும், நான் இந்த முடிவை நல்லாவே யோசித்து தான் எடுத்திருக்கேன், என்னோட அடுத்த வாரிசான என் பையனை எண்ணி தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இப்போ இருக்கிற ராணி இனியாங்கும் மேற்கத்திய கட்சியை சேர்ந்தவங்க தான், வருங்காலத்தில் எதுவும் தப்பு நடக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மறுபடியும் அதே அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ராணி இனியாங் இப்போ மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாகவும் இருக்காங்க, அவங்களுக்குன்னு நல்ல பேர் இருக்குது. ஸோ இந்த டைம் நீங்கள் பதவி நீக்கம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எஞ்சி இருக்கிற மேற்கத்திய கட்சி சார்ந்தவங்களும் மக்களும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் பதிலுக்கு இப்போ பேச ஆரம்பிக்காங்க. அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னா மறுபடியும் மேற்கத்திய கட்சியை சேர்ந்த அமைச்சர் முன்ன எல்லாரையும் அரசவைக்கு கூட்டிகிட்டு வந்துடவா, எந்த ஒரு பிரச்சனை வராது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கோவத்தில் ஹீரோ பேச, அதுக்கப்புறமும் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தென்னக கட்சியை சார்ந்தவங்களா இருந்துக்கிட்டு எப்படி இந்த மேற்கத்திய கட்சியை சார்ந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் கிடையாது, மேற்கத்திய கட்சியில் இருந்த அதிகாரத்தை உங்கள் கையில் நான் தந்திருக்கேன், ஏன்டா உங்கள் கையில் தந்தோன்னு என்னை வருத்தப்பட வச்சிடாதீங்க, நான் சொன்னதை நல்லா யோசித்து பார்த்து உங்களோட முடிவை நல்ல முடிவாக என்கிட்ட சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களோட முடிவெல்லாம் கேட்டுட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோயினோட அண்ணன் இப்போ ஹீரோயின்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு தெரியுது இன்னும் ராணியோட பதவி நீக்கத்துக்கு யாருமே சரி சொல்லலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தென்னக கட்சியை சேர்ந்த எல்லா அமைச்சர்களையும் தன்னோட அரண்மனைக்கு ஒன்றா வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயினும் கையில் குழந்தையோட வச்சு பேச ஆரம்பிக்காங்க. இன்னும் ராணி இளமையாக தான் இருக்காங்க, ஆனால் ராணிக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, அப்படி பிறந்தாலும் அந்த குழந்தை வளருறதுக்கு நாள் ஆகும். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, என் கையில் குழந்தை இருக்குது, அரசரும் எனக்கு ஆல்ரெடி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு, இந்த குழந்தையை தான் அடுத்த பட்டத்து இளவரசராக மாற்றுவேன், அரியணையில் அவருக்கு அடுத்த அரசனாகவும் இவன் தான் இருப்பான்னு சொல்லிட்டு. இது ஒரு காரணம் போதாதான் நான் ராணி ஆகுதுக்கு, அப்போ எதுக்கு நீங்கள் இன்னும் காலதாமதம் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கோவத்தில் பேச, அங்கே இருக்கிற தென்னக கட்சியை சேர்ந்த எல்லா அமைச்சர்களும் எங்களை மன்னிச்சுக்கோங்க ஹீபின் ஓக்ஜங் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்காங்க.
போதும், அடுத்த முறை என்ன நீங்கள் ராணின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், ஹீபின் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பிவிடுறாங்க. அப்படியே இதை கட் பண்ணி இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா வந்திருக்கிற எல்லா மனுவுமே ராணியை பதவி நீக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. அதை பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கையும் கூட இருக்கிற இளவரசர் டாங்கன்னு சொல்கிறாங்க, ராணியை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை கேட்குற ஹீரோவும் முடியவே முடியாது, என் பையனை நான் பட்டத்து இளவரசராக மாற்றிருக்கேன்னா அதுக்கு பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இப்போவும் ஹீரோயின் காங்பெயினாக இருக்கிறதுலேருந்து ராணியாக மாறி ஆகணும். அதனால் இப்போது ராணி இன்யாங்கோட பதவி நீக்கம் கண்டிப்பாக ரொம்பவே ஒரு முக்கியமானது. அப்போ தான் பட்டத்து இளவரசராக இருக்கிற என்னோட பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் இங்கே அமைச்சர் மின்னா பார்த்தோன்னா கிம்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்படி ஹீரோக்கு மனு எவ்வளோ தான் அனுப்பியிருந்தாலும் மேற்கத்திய கட்சி சார்பாக எல்லாமே நிராகரிக்கப்படுது, ஹீரோ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டதா இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதனால் இப்போது அமைச்சர் மின் மறுநாள் என்ன பண்ணுறாருன்னா அரண்மனை முன்னாடி ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை கேள்விப்பட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து கோவத்தோட பேச ஆரம்பிக்காங்க. நான் ரொம்பவே பொறுமையானவன், ஆனால் நீங்கள் என்னோட பொறுமையை இலக்க வச்சு என்னை ரொம்பவே கோவக்காரனாக மாற்றிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறதுக்கு, பட்டத்து இளவரசன்னு சொல்லி உங்களுக்கு பிறந்திருக்க பையனை நீங்கள் நியமனம் செஞ்சுருக்கீங்க, அதை நீங்கள் இப்போவுமே ரத்து செய்யணும். அது மட்டும் கிடையாது, உங்கள் விருப்பப்படி ராணி இனியாங்க பதவி நீக்கம் செய்கிறீங்க எந்த ஒரு நியாயமான காரணம் இல்லாமல், அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும் அரசே அப்படின்னு சொல்லிட்டு கோரஸாக மேற்கத்திய கட்சி சேர்ந்தவங்க எல்லாருமே கத்துறாங்க. இதை கேட்குற ஹீரோவும் நியாயமான காரணம் தானே, ஒருவேளைக்கு நான் நியாயமான காரணம் சொல்லிட்டுனா நீங்கள் இங்கேருந்து போயிடுவீங்களா இல்லைன்னா உங்கள் உயிரை தான் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை கேட்குற அமைச்சர் மேனும் கண்டிப்பாக என் உயிரை விட்டுருவேன், ஆனால் ராணி இன்யாங் எல்லாத்தையுமே ரொம்ப மரியாதையாக எல்லார்ட்டையும் நடந்துக்கிடுவாங்க, அதனால் அவங்க அப்படிப்பட்ட எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோவும் பேச ஆரம்பிக்காங்க. பொறாமை, மனைவின்னு ஒருத்தி செய்யக்கூடாத 7 பாவத்தில் ஒன்று பொறாமை. ஏன்னா இங்கே ராணி அதை செஞ்சுருக்காங்க, ஹீரோயின் மேலே பொறாமையாக தான் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் முன்னாடி ராணி இன்யாங்க்கு கனவுல என்னோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் இங்கே தீங்கு விளைவிக்க தான் வந்திருக்கா, அவளால் குழந்தை பெற்று எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கதை கேட்டுனாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், பொறாமை தானே. ஒரு வேளைக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ராணி இன்யாங்க்கு இது நல்லாவே ஞாபகம் இருக்குது, நானே பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் ஹீரோ ராணி இன்யாங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ராணி இன்யாங்க்கு ஹீரோயின் மேலே இருக்கிற பொறாமை, மகன் இல்லாதது, என்னோட அம்மாவோட பேரை தவறான முறையில் கனவுல வந்தாங்கன்னு சொல்லிட்டு தவறான முறையில் பயன்படுத்தினதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் இருக்குது. இந்த காரணம்லாம் போதாதான் நான் ராணியை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு, இதுக்கு மேலேயும் நீங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்ய தான் போகிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறதுக்கு இங்கே அமைச்சர் மீனுக்கு இதுக்கு மேலே எதுவுமே செய்ய தோணலை. நான் அமைச்சர் மீனுக்கு நல்லாவே தெரியும் ராணி இன்யாங் இந்த கனவை அப்படியே ஹீரோட போய் சொல்கிறப்போவே சொல்லியிருப்பாரு இதை பொறாமைன்னு நினச்சிக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. இப்போ அமைச்சர் மின்னுக்கு எதுவுமே செய்ய முடியல, அரசர் முன்னாடி தலை குனிஞ்சு இப்போ கீழே விழுறாரு. அப்படியே இதை கட் பண்ணி இங்கே நடந்தது எல்லாமே கோர்ட்டில் ஏறிட்டு இருந்து இப்போ ராணி இன்யாங்க்கு தெரிய வருது. அதுலேயும் இப்போ அமைச்சர் மின்னுக்கு தூக்கிலிட போகிறதா அறிவிச்சிருக்காங்க போல. ஸோ இதை கேட்குற ராணி இன்யாங்கும் தன்னோட அப்பாவோட உயிரை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டேடாக இங்கே அரசரான ஹீரோவை தான் வந்து மீட் பண்ணுறாங்க. என்னோட அப்பாவை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தென்னக கட்சிக்காரங்க கண்டிப்பாக உன்னோட அப்பாவோட உயிரை எடுத்தே ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க, அவங்களுக்காக நான் இதை செஞ்சு தான் ஆகணும், அது மட்டும் கிடையாது எனக்கு உன்னோட பதவி நீக்கமும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்குற ராணி இன்யாங்கும் உள்ளுக்குள்ளே கவலையாக இருந்தாலும் ஹீரோட்ட சொல்கிறாங்க, என்னை பதவி நீக்கம் செய்யுங்க, ஆனால் பதிலுக்கு என்னோட அப்பாவோட உயிரை விட்டுருங்க, ஏன்னா நீங்கள் மயக்கத்தில் இருந்து சுயநினைவு இழந்தப்போ உங்கள் பையன் யோனை பட்டத்து இளவரசரை நான் தான் பார்த்துக்கிட்டேன், இப்போ அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான், ஸோ இதுக்காக என்னோட அப்பாவோட உயிரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ராணி இன்யாங் கோரிக்கை வைக்க இதை கேட்குற ஹீரோக்கும் சரின்னு தான் தோணுது. ஸோ கூட இருக்கிற ஈனச்சிட்ட சொல்கிறாங்க, ராணி இன்யாங்க பதவி நீக்கம் செய்கிறேன், அது மட்டும் கிடையாது அவங்க வீட்டுக்கு அனுப்பப்படுவாங்க, இப்போ இருக்கிற காங்பே நோக்சங்க நான் அடுத்த ராணியாக மாற்றுறேன், இனி என்னோட மாமனார் ஜாங் தான் ஹீரோயினோட அம்மா, இனி மரியாதைக்குரியவங்களாக தான் நடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிவை தெரிவிச்சிட்டாங்க. அப்படிங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினை ராணியாக அறிவிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ஹீரோவை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆசையாக போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அரண்மனைக்குள்ளே போனதுமே ஒரு பொண்ணு ஆப்போசிட்டில் கையில் டீ கப்போட போயிட்டு இருப்பா. ஸோ அவளை பார்த்ததுமே இங்கே ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ளே டவுட் வந்துடும். ஸோ அந்த பொண்ணு யாருன்னா அந்த கோர்ட் லேடி சாய் தான். ஸோ அந்த பொண்ணையே ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கும் இங்கே ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு வருது தெரிஞ்ச மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுப்பா. சடனாக எங்கேயோ மறைஞ்சு போயிடுவா. ஸோ ஹீரோயின் கரெக்டாக அப்படி பார்க்கையும் அங்கே அரசரோட அறை தான் இருக்கும். முன்னாடி நிற்கிற ஈனச்சும் அரசர் அவங்க வாழ்க்கையிலே ரொம்பவே முக்கியமான ஒரு பொக்கிஷமான ஒருத்தவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அப்படி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டோட தான் அந்த கதவை திறந்து உள்ளே போவாங்க. பார்த்தோன்னா அங்கே ஹீரோ தான் குழந்தை கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயின் வந்ததுமே, வா உனக்கு சின்ன வயசில் நான் செஞ்சு கொடுத்த அந்த ப்ராமிஸை செய்யக்கூடிய நேரம் வந்துட்டு உன்னோட அறையில் உனக்கான ஒரு பரிசு வச்சுருக்கேன், இப்போவுமே போய் பாரு அப்படின்னு சொன்னேன். என்ன பரிசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப ஆர்வமாக வந்து பார்க்காங்க. என்ன பரிசுனா இங்கே ராணி அணியிற அந்த ஆடை தான் இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் ஹீரோ சொல்லிப்பாங்க, நீ அடிமைத்தனத்தில் உள்ளவா கிடையாதுங்கிற காட்டுற ஒரு ஆடையை நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ ஹீரோ
ஹீரோ செஞ்சும் காட்டியிருக்காங்க. அப்படியே மறுநாள் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் திருமணம் நடக்குது. அப்படியே ஹீரோயினை ராணியாவும் மாற்றிட்டாங்க. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் ராணி இனியாங்க பார்த்தோன்னா, ஸோ அவங்க இப்போ அரண்மனையை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துட்டு கரெக்டாக பல்லக்கில் ஏற போகையும் அந்த இடத்துக்கு அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் வாரா. ஸோ இவ வந்தாலே வருங்காலத்தை சரியாக கணிச்சு சொல்லிடுவா. ஸோ அதே ஷாக்கோட ராணி இனியாங்கும் மறுபடியும் அரண்மனைக்குள்ளே அவளை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்துருச்சு. எனக்கு குழந்தை பிக்கிற தன்மையே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இப்போ அரண்மனையில் ராணியாக இருந்து பதவி நீக்கம் செஞ்சு வெளியே போக போகிறேன். இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் நான் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இப்போ அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் என்னென்னா கொஞ்சம் தயங்குறா. இதை கவனிச்ச ராணி இனியாங்கோ, என்னோட வாழ்நாள் குறையாக இருக்குது அப்படி தானே, எனக்கு நீ என் வாழ்க்கையில் நான் ஆசைப்படுதுன்னு செய்கிறதுக்கு நீ எதுவுமே இல்லை. ஆனால் அரசரோட அம்மா சாகும்போது என்கிட்ட ஒரு ராணியாக மட்டும்தான் இருக்கணும், என்னோட மரியாதையை இந்த அரண்மனையில் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ நடந்துட்டுன்னு நினைக்கிறப்போ தான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்குற அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் இப்போ என்ன சொல்கிறான்னா, இல்லை மறுபடியும் ராணியாக நீங்கள் இந்த இடத்துக்கு வருவீங்க, உங்களோட உயிர் கண்டிப்பாக ராணியாக இந்த அரண்மனையில் இதே இடத்துல தான் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஷாக்கிங் கொடுக்கா. ஹீரோயினாக ராணியாக மாற்றியாச்சு, இவ சொல்கிறது வேற ஆல்ரெடி எப்பவும் நடக்க தான் செய்யுது. ஸோ அதனால் ராணி நியாங் அதே எண்ணத்தோட இப்போது ராணி அந்த அரண்மனையை விட்டு கிளம்புறாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஹீரோயின் அவங்களோட ராணிக்குள்ள சடங்கெல்லாம் முடிச்சு ஸ்டேட்டாக இங்கே ராணி இருக்கிற அரண்மனைக்கு தான் வராங்க. ஏன்னா இப்போ அவங்க தான் ராணின்னு அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் ராணி இனியாங் நிற்காங்க. பார்த்ததுமே, இன்னும் நீங்கள் போகலையா, உங்களை நான் என்ன ஆதரவு சொல்லி வழி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறதுக்கு, இந்த இடத்துல ராணி இனியாங் என்ன சொல்கிறாங்கன்னா, தான் மேலே ஒருத்தங்க எச்சு துப்பிட்டாங்கன்னா அதை நம்ம துடைக்கணும்னு அவசியம் கிடையாது, தானாகவே காற்றுல அது காஞ்சி போயிடும். ஸோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த அரண்மனைக்கு ராணியாக மறுபடியும் திரும்ப வருவேன். அப்படி வரப்போ உன்னோட நிலைமையை நினைக்கிறப்போ எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்னதை வச்சு இங்கே ராணி இனியாங் ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாங்க. பதிலுக்கு ஹீரோயினும், இல்லை இந்த அரசருக்கு நான் மட்டும் தான் ராணியாக இருப்பேன், வேறு யாருமே ராணியாக இருக்கவும் மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ஏன் மேலே பழி போடாதீங்க. அரசரோட அம்மாவும் சரி உங்களோட அப்பாவும் சரி எனக்கு எவ்வளவோ பிரச்சனை தந்திருக்காங்க. ஏன் அதில் என்னோட முதல் குழந்தைய கருவிலேயே கழிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பேசுகிறதுக்கு, இதை கேட்குற ராணி நியாங், சரி தான் நீ இப்போ ராணி ஆகிட்டலாம், ஸோ அந்த இருக்கையை ரொம்ப சந்தோஷமாக அனுபவி. ஆனால் அது போக போக தெரியும் அது எவ்வளோ பதட்டத்தையும் பயத்தையும் தருதுங்கிறது. ஏன்னா நீ இது பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்ப, அரசோட தெய்வம் உனக்கு போயிட்டுனா கண்டிப்பாக அரசராக தான் திங்க் பண்ணுவார்னு. ஸோ அதை கொஞ்சம் யோசித்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அரண்மனையை விட்டுட்டு ராணி இனியாங் ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக மறுபடியும் அரண்மனைக்குள்ளே ராணியாக வருவோம்னு நினச்சிட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியே போகிறாங்க. அப்படியே இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோயின் அடுத்ததாக ஜாங்கை தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஜாங் இப்போ வந்திருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஹீரோயின் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக அரண்மனையில் நான் ராணியாக மாறுவேன், ராணிக்கு அப்புறம் அரசரோட மாமனாராக நீங்கள் தான் இருப்பீங்க, அப்படி தான் நான் செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்போ வந்து இங்கே ஜாங்கும் கேட்காங்க, நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டு அரசரோட மாமனாராக என்னை நியமனம் செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே ஹீரோயின்கிட்ட கேட்குறப்போ, ஹீரோயினும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் அரசர் இறந்து போன என்னோட அப்பாவை தான் மாமனாராகவும் இப்போவும் இருக்கிற என்னோட அம்மாவை தான் மாமியாராகவும் நியமனம் செய்கிறதா இருக்காரு அப்படின்னு வேணும்னே சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜாங்கும், நீங்கள் வேணால் அரசருக்கு கோரிக்கை வைக்கலாம்ல, வச்சா கண்டிப்பாக என்ன மாமனாராக மாற்றுவார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோயின் விட்டுக்குறை தொட்டக்குறையாக இருக்கிற தையலம்மா மேட்ருக்குள்ளே வராங்க. உங்களுக்கு தையலம்மா இறந்ததை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அன்றைக்கி அந்த கடையை தீ வச்சுட்டு போனது ஒரு அசாசியன், அந்த அசாசியன் கையில் ஒரு டேட்டோ வந்திருக்கு, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறதுக்கு ஜாங்குக்கு நல்லாவே தெரிஞ்சு போட்டு இவன் அந்த கதையை நோன்றான்னு சொல்லிட்டு, அதனால் ஜாங் என்னென்னா, எனக்கு எப்படி அதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்காக அந்த அசாசியன் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், நானும் அரசர்கிட்ட உங்களை மாமனாராக நியமனம் செய்ய சொல்கிறத பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாங்கை அனுப்பி வைக்காங்க. ஆனால் ஜாங்குக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, ஹீரோயின் ராணியானதோ அவள் கையில் பவர் வந்ததும் தனக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் ராணி வந்து தையலாமா மேட்ருக்காக தான் இதை டிலே பண்ணுதாங்க. அப்படி இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் இங்கே ராணி இனியாங்க தான் காட்டுறாங்க. ராணி இனியாங்க வந்து அரண்மனையை விட்டு வெளியே வந்ததும் அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா அங்கே போல் அரண்மனையில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்களுக்குன்னே அரசர் ஒரு வீடும் கூடவே வேலையாட்களும் கொடுப்பாங்க போல். ஸோ இப்போ ராணி இனியாங்குக்கு அப்படி ஒரு வீடும் வேலையாட்களும் கொடுத்துருக்காங்க. ராணி இனியாங்கும் அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. கூடவே அங்கே கோட்லேடியாக இருந்தவங்களும் இங்கே ராணி கூட வந்திருக்காங்க. அவங்க தான் மட்டும் பார்த்தானா அந்த கோட்லேடி சாய் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. ஆக்சுவலாக இவளோட ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே அமைச்சர் மின் ஃபேமிலி உள்ளவங்களுக்கு வேலையாட்களாக வேலை பார்த்துட்டு வந்தவங்க தான். ஸோ அந்த வழியில் தான் இப்போ இந்த பொண்ணும் இங்கே வேலையாளாக இருக்கா. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் கோட்லேடியாக மறுபடியும் அரண்மனைக்கு போக மாட்டேன், நான் இங்கே உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இவள் பேசுகிற அந்த கேரக்டர் வந்து ராணி இனியாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஏன்னா ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறது. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி அகே நீங்கள் அரண்மனையை பார்த்து
பார்த்தோன்னா தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. அது என்னன்னா ராணி இன்யாங் தனியாக நிற்கவும் அரசர் போய் மீட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் இதை தூரத்தில் நின்று அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ராணி இன்யாங் ஹீரோயின் இவங்களை கவனிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததுமே அரசரை கிஸ் பண்ணுறாங்க. பதிலுக்கு அரசரும் கிஸ் பண்ணுறாங்க. இது தூரத்தில் நின்று ஹீரோயின் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கனவு ஹீரோயினுக்கு வருது. ஆக்சுவலாக இதே மாதிரி சீனை ஹீரோயின் ஆல்ரெடி ராணி இன்யாங்க்கு செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே ஹீரோயினுக்கு அது கனவாக வருது. ஸோ இப்படி கனவு வந்தால் எந்த மனைவி தான் பயப்பட மாட்டா. ஸோ ஹீரோயின் சடனாக அங்கேருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமலே ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட அரண்மனைக்கு போகிறாங்க. அங்கே வாசலே ஈனச் ஸ்டாப் பண்ணுறான். அரசர் ஒரு முக்கியமான வேலையாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசவும் இந்த மாதிரி இரவு நேரத்தில் அதுவும் ரொம்ப லேட்டாக அவரோட அறையிலேயே அவர் வேலை பார்த்துட்டு இருக்காராம். இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி கோவத்தோட அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ அது கேட்டாலும் ஒரு கோட்லேடி என்னென்னா கையில் டீ கப்போட வரா. ஸோ அந்த பொண்ணை தப்பாக நினச்சிட்டு அந்த பொண்ணுலேயே செவிட்லேயே ஒரு அறை விடுதாங்க. எவ்வளோ தைரியம் அரசரோட படுக்கறைக்குள்ளே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிமிந்து பார்த்தா தான் தெரியுது உண்மையாகவே அரசர் 4-5 அமைச்சர்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே இலவச டாங்கும் இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டாங்க. கூட இருக்கிற கோட்லேடிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் ரொம்பவே திமிர்த்தனமாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்குன்னு இனி எதுவுமே தேவைப்படாது. ஆனால் நான் ஏன் பயந்துட்டுருக்கேன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளைக்கு ராணியோட இருக்கையை நான் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு தண்டனை எதுவும் கிடைக்குதா என்ன அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு இலவச டாங் வராங்க. இலவச டாங் பார்த்ததுமே அந்த கோட்லேடி பேர் தான். இப்போ இலவச டாங் கேட்காங்க, எதுக்கு என்னாச்சு திடீர்னு அப்படி நடந்துக்கிட்டீங்க, எதையும் நினச்சி நீங்கள் கவலைப்படுற மாதிரி இருக்குது, அரசருக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு கையை கொண்டு போய் ஹீரோயின் கண்ணத்து பக்கம் கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரு செகண்ட் கொண்டு போயிட்டு அப்படியே கையை எடுத்துருந்தாங்க. இல்லை என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாதனமே இப்படி நடந்துக்கிட்டேன் ராணி, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்காங்க. ஹீரோயினுக்கு புரியுது இலவச டாங் ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்ன ஆகிடுச்சுன்னா இதை பார்க்கக்கூடாத ஒரு ஆள் பார்த்துட்டாங்க. ஹீரோ தான் தூரத்தில் நின்று இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஆனால் ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் இனி என்னை பற்றி கவலைப்படுறது அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த நாட்டோட அரசரை என்னை பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க, நான் பார்த்துக்கிறதுக்கு என்னோட பையன் இருக்கான். இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? அதனால் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படுறத இதோட விட்டுருங்க, நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறதுக்கு இலவச டாங்கும் எனக்கு புரியுது, கண்டிப்பாக நான் பழக்க தோஷத்தில் அப்படி நடந்துக்கிட்டேன் ராணி, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இலவச டாங் பேசுகிறாங்க. எவ்வளோதான் நடந்தாலும் இலவச டாங்குக்குள்ளே ஹீரோயின் மேலே இருக்கிற காதல் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதை கவனித்த ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து திரும்பி போகிறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு போனதை கவனிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் இலவச டாங் தனியாக போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோ கூட இருக்கிற ஹெட் ஆர்மி என்னென்னா இலவச டாங்கை தனியாக மீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ராணி மேலே இருக்க ஈர்ப்பை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈர்ப்பா என்னமோ தேவையில்லாததை பேசிகிட்டு இருக்க, இப்போ என் மேலே தேச துரோகின்னு சொல்லிட்டு பழிபட வந்திருக்கேன் என்ன அப்படின்னு இலவச டாங் சொல்ல, நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன், என் கூட அரசரும் இருந்துட்டு தான் இருந்தாங்க, நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எல்லாமே தெரியும். அரசரை தனிமையில் விட எனக்கு பிடிக்காது. எனக்கு உங்களை பற்றியோ ராணியை பற்றியோ கவலை கிடையாது, அரசரை பற்றி தான். அரசருக்கு எதிராக வந்தீங்கன்னா நான் உங்களையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இலவச டாங்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இலவச டாங்க்கும் புரியுது. அப்படியே மறுநாள் இங்கே சந்தையில் தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அண்ணனும் ஜாங்கோட அசாசியன் 2 பேரும் போயிட்டு இருக்கப்போ ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு நிற்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு யாருன்னா ஹீரோயின் இடையில கொஞ்சம் ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டியிருப்பாங்க. அரசருக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வேணும்னே அந்த சாப்பாடை சாப்பிட்டு இதெல்லாம் ராணி இன்யாங் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி பழி போடுறதுக்காக ஒன்று செஞ்சுருப்பாங்களா. ஸோ அந்த சாப்பாட்டில் அந்த விஷத்தை கலந்ததே கோட்லேடியை வேலை பார்த்தா இந்த பொண்ணு தான். ஆனால் இவங்க ஹீரோயினோட அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணை சைனாக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் ரிட்டன் இங்கே ஜோசனில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த சந்தையில் வச்சு பார்த்துட்டாங்க. ஸோ அந்த பொண்ணை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடுறதுக்கு அந்த பொண்ணும் ஓடுறா. ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா சீசவும் அதே சந்தையில் தான் இருப்பான். ஹீரோயினோட அண்ணன் அந்த பொண்ணை துரத்திட்டு போகிறத பார்த்துட்டு அவங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை சீசோ பிடிச்சிருதான். ஸோ என்ன பேசினாங்கிறத காட்டலாம். அப்படி இதை கட் பண்ணி இப்போ அரண்மனையை தான் காட்டுறாங்க. என்னென்னா ஹீரோ வில்லம்பு விட்டு பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக இலவச டாங்கும் வராங்க. வந்ததுமே தென்னங்கு கட்சிக்காரங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு முடிச்சதும் அப்படியே மேட்ருக்கும் வராங்க. நீங்கள் எப்போ இங்கேருந்து சைனாக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்காங்க. என்னென்னா ஹீரோ ஆக்சுவலாக இப்படி ராணியாக புதுசாக ஹீரோயின் வந்திருக்காங்கிறத சைனாவில் போய் தூதராக சொல்லணும் போல். அதை தான் இப்போது இலவச டாங்கு போக சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு இலவச டாங்குக்கும் அது இன்னும் முடிவாகலை, கண்டிப்பாக அடுத்த 5 நாளைக்குள்ளே நான் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹீரோயின் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆமாம், நான் அப்பப்போ ஹீரோயினை நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்பப்போமா, ஆக்சுவலாக நானும் அப்படி தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணுறப்போ ஏதோ தற்செயலாக நடந்ததுன்னு நினச்சேன். 2வது மீட் பண்ணுறப்போ ஏதோ விதியாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் தொடர்ந்து மீட் பண்ணுறப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பெரிய விதி இருக்குன்னு. நீங்களும் அப்படி தானே நினைக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் சொல்லலை, நான் ஒரு டைம் குதிரையில் விழுந்து சுயநினைவை இழந்தப்போ அரண்மனையிலேருந்து ஹீரோயினை வெளியே அனுப்புனாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து எனக்கு பதில்
பதிலாக நீங்கள் தான் ஹீரோயினை காப்பாற்றி உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் காதலிக்கிற பொண்ணு ஹீரோயின் தான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டாக பாயிண்டாக பேசுகிறாங்க. இங்கே ஆனால் இலவச டாங்க்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, நேற்று நைட்டு பேசினதை தூரத்துலேருந்து ஹீரோ கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால் சொல்கிறாங்க, நானும் ஹீரோயினோட அண்ணனும் சைனாவில் தான் மீட் பண்ணிக்கிட்டோம், கிட்டத்தட்ட சகோதரங்கள் மாதிரி, எங்களுக்குள்ளே மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் ஹீரோயினும் நானும் பேசிக்கிட்டதெல்லாம் அப்படி தான் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோவும் எனக்கு இதை பார்க்குறப்போ கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது, சரி எதனாலும் இருக்கட்டும், நீங்கள் சைனாக்கு போகிறது சிறப்பாக அமையட்டும், நல்லா பார்த்து பயணம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்படி இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா தன்னோட அண்ணன் கூட நடந்து போயிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே. அப்போது ஆப்போசிட்டில் ஒரு 10 கோட் லேடிஸ் நடந்து வராங்க. ஸோ ராணி ஹீரோயினை பார்த்த உடனே அந்த இடத்துல அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. அதனால் அதில் ஒரு கோட் லேடி மட்டும் ஹீரோயினை பார்த்து சிரிக்கா, ஆனால் ஃபேஸில் கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ அந்த கோட் லேடிஸ்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற தன்னோட கோட் லேடிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொறாலாம் அந்த பொண்ணை இனி செலவு செய்கிற இடத்து பக்கம் போடுங்க, வேறு எந்த ஒரு சைடும் அவள் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்காங்க. ஸோ ஹீரோயின் ஏன் இப்படி செய்கிறாங்கிறது போக போக நல்லாவே புரியும். அப்படி இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் சீசோவை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணை பிடிச்சி வச்சு மேட்ரை தெரிஞ்சுக்கிட்டான் போல், ஹீரோயின் இப்படி சதி திட்டம்லாம் தீட்டி இருக்கிறத பற்றி தெரிஞ்சுட்டு ஸோ அதனால் இப்போ ஹீரோயின் மேலே கோவப்படுறாங்க. அரசரை செடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ உன்னோட வாழ்க்கையை இப்படி பாதையில் கொண்டு போயிருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என்னென்னா ஹீரோயினை அறைக்கு வர சொல்லி கூப்பிட்டு விட்ருக்காங்க. ஹீரோயினும் அரசர் தன்னோட அறைக்கு கூப்பிட்டு விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்தா. அங்கே ஆல்ரெடி ஹீரோவுக்கு முன்னாடி சீசை உட்காந்துட்டு இருக்கான். ஸோ மறுபடியும் ஹீரோ கூடயே கை கோர்த்துட்டான் போல். இப்போ வந்ததுமே ஹீரோயின் சீசோவை பார்த்ததுமே பெரிய ஷாக்காக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ ஹீரோ சீசோட்ட ஹீரோயின் தான் ராணி, அவங்க தான் பட்டத்திலவரசருக்கு அம்மான்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்காங்க. ஹீரோயின்ட்ட சீசோவை எனக்கு அரசியல் நிதியில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் கிடையாது நீ ராணியாக இருக்க அப்படின்னு தெரிஞ்சதுமே உனக்காக ஒரு பல்லாக்கை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க, நீ வர வழியில் கூட பார்த்துருப்பியே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ முன்னாடி காட்டிக்கிடவே இல்லை. ஹீரோக்கும் அது இப்போ வரைக்கும் தெரியல. அது மட்டும் இல்லை, இப்போ ஹீரோயினை வச்சுக்கிட்டே இப்போ சீசோ என்ன சொல்கிறான்னா ஹீரோட்ட, நான் சந்தையில் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு அரண்மனையில் சமையல் அறையில் வேலை பார்த்த பொண்ணா, அந்த பொண்ணை வச்சு ஏதோ சதி திட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் சொல்லும்போது எனக்கு வியடாக இருந்துச்சு, டவுட் இல்லை. அவள் என்கிட்ட என்ன சொன்னான்னா, ஏதோ தாமரை இலையில் வைக்கிற சாப்பாட்டில், அதாவது சாதத்தில் அதில் ஏதோ ஒரு பாய்சனை கலந்துருக்கா, அவளை வச்சு அந்த சதி திட்டத்தை தீட்டினதா அவள் சொல்கிறா. ஆனால் எனக்கு அது என்னன்னு புரியலை அப்படின்னு இங்கே ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு மேட்ரு என்னன்னு தெரியும், அந்த சதி திட்டத்தை தீட்டினதே ஹீரோயின் தான் சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஹீரோயினை பார்த்தானா உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு பதட்டம் பயம் இருக்கும், முடிஞ்சு போன கதை ஆரம்பிக்குதேன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த பாட்டு முடியுது. இப்போ இங்கே சீசோ ஹீரோயினை பழிவாங்கிறதுக்காக தான் வந்திருக்கானா என்னங்கிறத இனி வரப்போகிற வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.